இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதமும் சிக்கன் குழம்பும் பார்க்க போகிறோம். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி நெய்யும் சேர்த்து அதில் பிரியாணி இலை, பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், சோம்பு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஓரளவு வதக்கணும். இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். தேவையான அளவு இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். வெங்காயம் நிறம் மாறக்கூடாது. இப்போ இதில் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கணும். ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கணும். இப்போ பாஸ்மதி அரிசி போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு கூடவே உப்பும் போட்டுக்கணும். அரிசிக்கு தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்து வேக வைக்கணும். ரொம்ப டேஸ்டான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரைச்சி விட்ட சிக்கன் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கனில் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, உப்பு, தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் முந்திரி பருப்பு, தேங்காய், சோம்பு, கசகசா போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கல்பாசி, கருவேப்பிலை, மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நாம் ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கணும். சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கணும். அது கூடவே தக்காளியும் உப்பும் சேர்த்துடலாம். நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கணும். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா சிக்கன் வெந்துருச்சு. இதில் நாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பும் தேங்காய் பால் சாதமும் ரெடி ஆயிடுச்சு.